வணக்கம். ஸ்ரீ சக்ரா நேயர் பக்தி சேனல் நேயர் அனைவருக்கும் முதற்கன்னு நமஸ்காரம். இன்னைக்கு ரெஸ்ட் டே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை, புரட்டாசி 20. இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள். ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு மொத்தத்தில் ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, மிஷின் மாதிரி ஒரு 6 நாள் ஓடியாச்சு. இன்னைக்கு ஒரு நாள் நல்லா அமைதியாக இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் இந்த நாளுக்குரிய ராசி பலனை சொல்கிறேன். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு செலவு பயப்படாதீங்க, சுப செலவாக்குங்க. குழந்தைங்களை ஹோட்டலுக்கு கூட்டின்னு போங்க, மனைவிமார்களை ஹோட்டலுக்கு கூட்டின்னு போங்க. ஏதாவது நகை வாங்கி கொடுக்கணும்னா இன்னைக்கு வாங்கி கொடுக்கலாமான்னு யோசிச்சு வாங்கி கொடுங்க. அது செலவு பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், அற்புதமாக. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட்டப் இல்லாத ஒரு நாள். வரக்கூடிய வாரத்தில் இவ்வளோ லோடு வச்சுன்னு இருக்குமே, இந்த வேலையெல்லாம் எப்படி செய்ய போகிறோன்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். ஒரு குழப்ப நிலையில் இருப்பீங்க, அதில் இருந்து மீண்டு வந்துடுவீங்க. ஒரு நல்லதாக அமையும்னு பிரார்த்திப்போம். கடவுளை வேண்டிக்கோங்க இன்னைக்கு குழப்பத்திலேருந்து விடுபடணும். மிதுன ராசி நேயர்கள் ஆரோக்கியமான ஒரு நாள். எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சு நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக தூங்குங்க. தூங்கி எந்திரிச்சாவே ஆரோக்கியம் தானே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பகலில் போய் அலையணும் கொள்ளணும் எங்கேயோ டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இன்றைக்கி அலைச்சல் ஆகிடும். அழகாக ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரு வாரம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தெம்பு கிடச்சிடும் இன்றைக்கி மிதுன ராசி நேயர்களுக்கு. அடுத்து கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள், வெற்றிக்குரிய நாள். ஞாயிற்றுக்கிழமை போய் என்ன வெற்றி அப்படின்னு தோணும். சொந்தம் பந்தங்கிட்ட சில விஷயங்கள் இருக்கும், பேசி தீருங்க. இன்னைக்கு நல்லா இன்னைக்கு உங்களுடைய வார்த்தைகள் சபை ஏறும். நீங்கள் சில ஐடியாஸ் கொடுத்தா சபை ஏறும். அது வெற்றி. அதில் ஒரு வெற்றியை நிர்ணயிக்கலாம் நம்ம இன்னைக்கு. ஸோ கடகராசி நேயர்களுக்கு சேமமாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல நாள் தான் இன்னைக்கு. அவங்களுக்கு சுகம் தரக்கூடிய நாள். நல்லா ரெஸ்ட் எடுங்க, அமைதியாக இருங்க, எந்த யோசனையும் வேணாம். உங்களெல்லாம் 2 வார்த்தை புகழ்ச்சியாக சொன்னாவே நீங்கள் ஓஹோன்னு வேலை செய்ய போகிறீங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அமைதியாக இன்னைக்கு மனைவி, மக்கள், நண்பர், சுற்றத்தார், பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு கொஞ்சம் நல்லா பண்ணிக்கும். அற்புத நாளாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நட்பு வட்டாரங்கள்லாம் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். வீட்டிலலாம் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு வெளியில் போய் என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, நல்லாயிருக்கும். ரொம்ப அற்புதமான நாள் இன்னைக்கு நட்பு வட்டாரத்துக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒதுக்கிடுங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் என்ன இருக்கு, போயிட்டு ஜாலியாக இருங்க, போங்க. ரொம்ப அற்புதமான நாள். அதே மாதிரி ஆண் பெண்ணையும் அலோவ் பண்ணணும். அவங்களுக்கும் இன்னைக்கு நட்பு வட்டாரம். நீ வீட்டில் என் கூட எல்லாம் சொல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒர்க்கில் போயிட்டு வரட்டும். ரொம்ப அருமையாக இருக்கும். துலாம் ராசி நேயர்கள் ஒரு சாந்தமான நாள், அமைதியான நாள். மெடிடேஷன் பண்ணி பழகமாகும். ரொம்ப அமைதி. இன்னைக்கு ஒரு அமைதியான ஒரு வைப்ரேஷன் அவங்கள சுற்றி இருக்கும். அதை என்ஜாய் பண்ணுங்க. சந்திரன் கொடுப்பாரு, கரெக்டாக பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப அருமையாக இருக்கு. விருச்சிக ராசி நேயர்களே கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு கவனம் தேவை. ஞாயிற்றுக்கிழமை ஏமாந்து விட்டுறாதீங்க, கவனமாக இருங்க. இன்னைக்கு ஒரு நாள் தயவு பண்ணி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி. ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாம் கொஞ்சம் எலாபரேட்டாக இருப்பாங்க. ஆனால் போனால் பார்த்துக்கலாம். நோ, உங்களுக்கு கிடையாது. நீங்கள் கொஞ்சம் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரு கவனம் செலுத்தி முடிக்கணும். சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் இந்த நாள் அற்புத நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே இன்னைக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்க. ஒரு இடம் வாங்கிறதுக்கோ, வீடு வாங்கிறதுக்கோ, ஏதோ துணிமணி வாங்கிறதுக்கோ முயற்சி செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் ஆகும் சார். இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள் உங்களுக்கு. நம்ம முயற்சி பண்ணக்கூடிய நாள் நல்ல நாளாக இருக்கணும் சார், அப்போ சக்ஸஸ் பண்ண முடியும். இன்றைக்கே வீடு பார்த்து இன்றைக்கே வீடு வாங்கி ரீச் பண்ண போகிறது இல்லை. ஏதாவது ஒரு பிளான், கோல்டு வாங்குகிறோம், ஏதோ ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீ அடி எடுத்து வைங்க, மற்ற அடி கடவுள் எடுத்து வைப்பார். அற்புதமான நாள். அடுத்து மகர ராசி நேயர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஆர்வ கோளாறாக இருப்பீங்க. கொஞ்சம் அமைதி நிதானத்தோட ஆர்வத்தை வழி நடத்துங்க. அவங்கெல்லாம் எல்லாரும் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போய் எல்லாத்துலேயும் தலை கொடுக்காதீங்க. உங்களை நோக்கி வர விஷயத்தில் ஆர்வமாக இருந்து எல்லாம் பண்ணுங்க.
நல்லா இருக்கும். கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திராஷ்டம் ஒரு முடிஞ்சு முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது மீனத்துக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு கும்பராசி நேயர்கள் கொஞ்சம் இந்த 2 நாள் கொஞ்சம் சோர்வாக இருப்பீங்க. ஒரு பயந்த சுபாவத்தில் விடுபட்டு வெளியில் வாங்க. கொஞ்சம் ஆனால் அமைதியாக இருங்க. நம்ம திங்கக்கிழமை பார்த்துக்கலாம் அமைதியை. நல்லாயிருக்கும், ஒன்றும் பயப்படுத்த. மீனராசி நேயர்களுக்கு வழக்கம் போல் சந்திராஷ்டமம் தான். ஸ்பெஷலிஸாக சில விஷயங்கள் நடக்கும். அந்த ஒரு புடி அரிசி வச்சு ஒரு அகலில் ஒரு விளக்கு போட்டு நெய் முடிந்தால், இல்லைன்னா நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் வச்சு விளக்கு போட்டு. இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ஒரே டென்ஷனு திட்டுவாங்க, அதெல்லாம் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எதிர்த்து பேசாதீங்க. மனைவிமார்கள் சிலரெல்லாம் திட்டினாங்க, குழந்தைங்க திட்டினாவோ, ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதாவது கூப்பிட்டா போக முடியாது. இன்றைக்கி போய் மாட்டிக்காதீங்க, போகாதீங்க, வீட்டை விட்டு வெளில போகாதீங்க. நீங்கள் ஒரு நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்து எல்லா வேலையும் சாதிங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒன்றும் தப்பு பண்ணாது. ஓகே. இந்திய கர்ணாதிபதி யாருன்னா, இன்னைக்கு 2 பேர் உள்ள ப்ளே பண்ணுறாங்க. வணிசை பத்திரை. இந்த 2 கர்ணத்துக்குரிய நபர்கள் வீட்டில் 2 புடி அரிசி வச்சு மேலே மண்ணகல்ல ஊதவத்தி பூ இல்லைன்னா இலை வைத்து கர்ணாதிபதியிடம் சரணடைந்து உங்களோட கோரிக்கையை வச்சு வெற்றி பெற பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாள் உங்களுக்கு கர்ணாதிபதி கிட்ட போகும்போது ரொம்ப சிறப்பாக அமையும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள்.